வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவனாண்டிய முத்துவேலை சேர்ந்து கோவில் சிலையை திருடி நம்ம கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி சாமி சிலையை திருடிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி தான் இது திருடுனா அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மீது பழிய போடுறாங்க. அதோட நம்ம சந்திரா ஒரு எவிடன்ஸை தூக்கி வீட்டில் போட காலியமாக சொல்லியிருக்காங்க. அதை சாமுண்டேஸ்வரி தான் திருடுனா அப்படின்னு வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த எவிடன்ஸ் தெரிஞ்சு ஆமாம் இது சாமுண்டேஸ்வரிக்கு வேலை தான், இவ தான் ஆள் வச்சு செய்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுல இவளுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பிதழ் கொடுக்க வீட்டுக்கு போனப்போ நான் வரமாட்டேன், இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அப்பமே திட்டமிட்டு சொன்னானா. இது திட்டமிட்டு சாமுண்டேஸ்வரி செய்த சதி அப்படின்னு சிவனாண்டியம் முத்துவேலை ஊர் மக்கள் முன்னாடி சில காணாமல் போனதுக்கு காரணம் சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வீட்டில் சந்திரா போட்ட அந்த ஆதாரத்தையும் எடுத்து அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் ஒரு நெத்தியடி நம்ம ராஜா கொடுத்து அந்த சிலையை மீட்டு கொண்டு வராங்க. இது சிவனாண்டி முத்துவேலோட வேலை தான் அப்படின்னு நிரூபிச்சுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டனா சாமி சிலையை நம்ம சிவனாண்டியம் முத்துவேலை தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அது கரெக்டாக பெல் அடிக்குது. ஊர் மக்கள் 2 பேர் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா யாரும் இல்லை, ஒன்றும் இல்லாத போலுக்கு அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க தூக்கி வச்சு காரில் அலைக்கா சாமி சிலையை கொண்டு வந்துட்டு இருக்க போகிறோம். நம்ம ராஜா வழி மறிச்சு அதில் நிற்கிறாங்க. ஆனால் உள்ளுக்க ஒளிஞ்சிக்கிடாங்க நம்ம சிவனாண்டிய முத்துவேலும். நம்ம ரேவதிக்கு நெஞ்சு வலிக்கும், அதுக்குள்ளே டேப்லெட் போய் வாங்க போகிறதுக்காக வந்தவங்க அவங்க கண்ணில் தப்பிட்டாங்க. சிவனாண்டிய முத்துவேலும் அழகாக ஒளிச்சு வச்சுக்கிட்டு சாமி சிலையை நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரி அக்கா தான் அதை திருடனா அப்படின்னு அந்த எவிடன்ஸ் மாதிரி ஒரு பைக்குள்ளே காளியம்மா கொடுத்த பொருளை அப்படியே தூக்கி வச்சுறாங்க. எப்படா இப்போதான் நிம்மதி. காளியம்மா சந்திரகலாட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாத மருமகளை, நாளைய பொழுது நம்ம பொழுதாக தான் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய், கோவில் கும்பாபிஷேகம் நின்றுரும், ஊர் மக்கள் சாமுண்டேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி மீது பழி போடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அத்தை, இதுக்கு தான் நான் காவல் இருந்தேன். என் கணவரை இந்த பாடுபடுத்தின என் அக்கா சாமுண்டேஸ்வரி அவள் நொந்து போனோம், ஊர் மக்கள் முன்னாடி அவளை ஒதுக்கி வைக்கணும், அதுக்கு வேற வழியே இல்லை. இந்த 2 குடும்பமும் இன்னும் பிரிஞ்சதாக தான் இருக்கணும், ஒரு காலத்துலேயும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா அப்படியே சொல்லுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜாவை கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு விரதத்தை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த நாள் காலையில் கோவில் கும்பாபிஷேக வேலைகளை பார்க்கறதுக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ தான் சாமியை காணலை, சாமியை யார் திருடிட்டா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, ஊர் கூட்டம் நடக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ தான் கோவில் சிலையை காணலை அப்படின்னு சொல்ல நேரம் நைட்டு நாங்கள் இங்கே பெல் அடித்து கேட்டு பார்க்க நேரம் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருந்து நாங்கள் போயிட்டோம். அப்போ தான் அந்த திருடர்கள் இந்த கோவில் சிலையை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டி முத்துவேலு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இது சாமுண்டேஸ்வரிக்கே வேலை தானே தெரியுது. ஒரு மக்கள் முன்னாடி கூட்டிக்கிட்டு நாங்கள் பத்திரிக்கை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்க போனப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி தான் எனக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்னு தெரியலை, எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக சொன்னாங்க. அப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்காது நம்ம சாமுண்டேஸ்வரி தான், கண்டிப்பாக அவளோட வேலை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு. என்ன சிவனாண்டி, உனக்கும் இவங்களுக்கும் பகையில் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல அளவுக்கு சாமுண்டேஸ்வரி மேடம் இவ்வளோ பெரிய துரோகத்தை இதை செய்ய மாட்டாங்க, நீ எதையும் புரிஞ்சிக்காமல் சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பண்ணியிருக்கோன்னா ஏதாவது எவிடன்ஸு வாங்க சாமுண்டேஸ்வரி வீட்டில் சிக்குமா அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஊர் மக்களை அழைச்சிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு சிவனாண்டியம் முத்துவேலாம் வராங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா போட்ட பொருளை பார்க்குறாங்க. அப்போ இது சாமி சிலையில் உள்ள நகை நட்டு. அப்போ இந்த
சாமி சிலையை திருடுனது நிச்சயமா இவங்க தான் அப்படின்னு வந்து அதை திருடி இங்கே கொண்டு வச்சிருக்காங்க மறைச்சி, யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அலைக்கா வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு வந்து நம்ப வைக்கிறாங்க. நம்ம ராஜா இல்லை இந்த இதை அத்தை ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. என்ன மாப்பிள்ள, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் அது நடக்கட்டும், நான் வந்து உங்கள் மாமாவை அனுப்பி வைக்கேன் அப்படின்னு தானே சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ இப்படியெல்லாம் நடக்குதுன்னா எனக்கு இதுதான் பிடிக்கல. ஏற்கனவே கும்பாபிஷேகம் பேரில் நிறைய அவமானத்தை இந்த கோயிலில் அனுபவிச்சுட்டேன். இப்போ கோவில் சிலையை நான் தூக்குனேன், நான் என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. நீங்கள் செய்யலைன்னு எனக்கு தெரியும் அத்தை, கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன். நாளைக்குள்ளே நான் கண்டிப்பாக இந்த வேலையை செய்தவங்க யாரோ அவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக பாடம் புகட்டியே ஆகுவேன் அத்தை, அதுவரை எனக்கு டைம் தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர்கூட்டத்தில் வந்து டைம் நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை இதை பண்ணலை அப்படின்னு வந்து நிரூபிக்கேன் அப்படின்னு வந்து செய்து சொல்கிறாங்க. அதோட இந்த சிலையை மீட்டு வைக்கிறது என்னோட பொறுப்பு. கும்பாபிஷேகம் சொன்ன நேரத்துக்கு என்ன 2 நாளில் கண்டிப்பாக கரெக்டான நேரத்துக்கு நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதியாக வந்து நம்ம ராஜா வந்து வாக்கு கொடுக்குறாங்க. இந்த நம்ம சாமுண்டேஸ்வரியோட மருமகன் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அவர் கொடுத்த வாக்கை மீற மாட்டார். கண்டிப்பாக கும்பாபிஷேக வேலைகளை பார்ப்போம். சாமி சிலையை மீட்டு வர்றது அவரோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம தீபாவதி வந்து வீட்டில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியில் வீட்டில் என்ன 2 நாளில் சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சாகணும் ராஜ சேதுபதியோட உண்மையான பேரை யார் அப்படின்னு வந்து 2 நாளில் தெரியணும். ஏன்னா கும்பாபிஷேக வேலைகள் மும்முரமாக நடக்குது அப்படின்னு சொல்ல நேரம், கண்டிப்பாக மேடம் ஃபுல் ஆதாரம் எவிடன்ஸோட தான் உங்கள்கிட்ட நான் வந்து காட்ட முடியும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம தீபாவதியை வந்து தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா வந்து அன்னைக்கு நைட்டு நம்ம நெஞ்சு வலின்னு போனப்போ ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆகி இதில் நின்றுச்சு. அப்போ அதில் யார் இருந்தா அப்படின்னு வந்து பார்க்க நேரம் யார் இருந்தாங்கன்னு தெரியலை. ஒருவேளை அதில் வந்து நம்ம சிவனாண்டிய முத்துவேலை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா, நம்மளை கண்டவுடனே ஒளிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த கோணத்தில் விசாரிக்காங்க. நிச்சயமா இது சிவனாண்டிய முத்துவேலன் தான் இந்த கோவில் சிலையை திருடி இருக்கணும், வேற யாருமே எதிரி இல்லை. திருடிக்கிட்டு நம்ம அத்தை மேலே பழிய போட்டு ஊர்க்காரங்க அத்தையை ஒதுக்கி வைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. விடக்கூடாது, அவங்க எங்கே வச்சுருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்புன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சாமி சிலையை மீட்டு கோயிலில் கொண்டு வந்து கொடுத்து நம்ம சிவனாண்டிய முத்துவேலையும் தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடியில் சொல்லுங்க, நீங்கள் தானே இந்த வேலையை செய்தது அப்படின்னு வந்து சட்டையை முடிச்சு சொட்டையை கலத்தின கதையை வந்து கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம சிவனாண்டி, ஆமாம் சாமுண்டேஸ்வரிக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து வச்சு விளாசிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மானத்தையும் வந்து காப்பாற்றிறாங்க. அதோட ஊர் மக்கள் சிவனாண்டி உன்னையே எல்லாத்துக்கும் தெரியும், அது உனக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் உள்ளப்பாக, அது பிறகு நீ ஏன் இதெல்லாம் செய்ய, சாமி விஷயத்தில் கூட நீ விளையாடுறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாங்க.